அமித்ஷா இதை சொல்லிட்டு போயிட்டாரு, விஜய்க்கு ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு செய்தி எல்லாம் கூட. நான் தான் ட்ரை பண்றாங்கன்னு சொன்னேன். அது வந்து அமித்ஷா சொல்லிட்டு போல, அமித்ஷாவுமே ட்ரை பண்ணுவாருன்றேன். நான் சொல்லுவது வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் கடும் முயற்சி பண்றாங்க. அது ஆமான்னு தான் சொல்றேன். அது எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்குது. வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ ஏன் முயற்சி பண்றாங்க? நம்மள கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, அவரை நம்ம கூட்டு வந்து நம்ம நிறைய முறை பேசிட்டோங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு பகை இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை இருந்துச்சு சொல்லுங்க. இன்னொரு சிவசேனாவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நமக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நாங்க யாருடனாலும் கூட்டணி போங்க அப்படின்ட்டு. ரைட், பதில் முடிஞ்சு வச்சுனாங்க. இல்ல நீங்க வந்து உங்களுடைய ஜெயிக்கிறதுக்கு வச்சா அதுக்கு வந்து ஒரு பாசிச ஆட்சி எதிர்ப்பதற்கான கொள்கை கூட்டணி, இவங்க வச்சா சந்தர்ப்பவாத கூட்டணி. அந்த காமெடி யாரும் இருக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, அதிமுக ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கு பாஜக ஹைகமாண்ட் ஏன் பகிரத பிரயத்தனம் செய்யணும்? ஏன்னா அவங்க வந்து தியாக மனப்பான்மையோட இருக்கிறாங்க. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஏங்க அத்தனை கட்சி பாட்டாங்க? காங்கிரஸ் கட்சி எங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு தபஸ் பண்ணியிருக்கா? அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? ஏன் பண்ணாங்க? மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ ஸ்டாலினை பத்தி எவ்வளவு பேசியிருக்கிறார். அவர் ஏன் வந்து பண்ணாரு? அவர் கட்சி எதனால முதல்ல வெளியே வந்துச்சு? எது தனி கட்சி உருவாச்சு? என்ன காங்கிரஸ் கட்சியை வந்து ஆட்சியில இருந்து கவுத்துனது யார்? அவங்க ஏன் வந்து திமுகவை ஆட்சி கொண்டு பாடுபடுறாங்க? அதெல்லாம் நீங்க கொள்கை கோட்பாடு எல்லாம் பேசிட்டீங்க. அவங்க அவங்களுக்கு சீட்டும் குறைஞ்சிடும். இப்ப பாஜக ஒருவேளை விஜய் வராரு பட்சத்துல பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டோட எண்ணிக்கை குறையலாம்ல. எல்லாருக்கும் குறையும். திமுக அலையன்ஸ்ல என்ன வரப்போது நீங்க பாருங்க. திமுக அலையன்ஸ்ல இப்ப கமலஹாசன் உள்ள வரணுமா? வரணும்ல. ஆல்ரெடி பேசிட்டாங்க. அவருக்கு ஒரு 5 சீட்டா கொடுக்க மாட்டீங்களா? பாவம் நல்ல மனுஷனா இல்லையா? 5 சீட் எங்க இருந்து கொடுப்பீங்க? யாருக்கோ குறையணும்ல. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.